இன்றைய தேவவார்த்தை யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். ஆமென். கர்த்தர் மோசேக்கு அளித்த வாக்கு உறுதி, என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் என்பது. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்த கடவுள் முன் சென்று அவளுக்கு தேவையான அமைதியையும் ஓய்வையும் தருவதாக கூறுகிறார். தேவன் மோசே மற்றும் இஸ்ரவேலுடன் எப்போதும் இருப்பார். அதுபோல அவர் எப்போதும் நம்மோடும் கூட இருப்பார். கவலைகள், பயங்கள், சோர்வுகள் ஆகியவற்றிலிருந்து அவர் அமைதியை தருவார். மோசே ஆணுடைய சமூகத்தை நாடுவது போல நாமும் அவர் சமூகத்தை நித்தமும் நாடி ஓடும்போது அவர் நம்மையும் வழிநடத்துவார். இஸ்ரவேல் மக்களை அவர் வழிநடத்தது போல வனாந்திர பயணம் செய்யபோது அவளுக்கு முன்பே சென்று அவருடைய சமூகம் வழிநடத்தது போல இன்று நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் தேவனுடைய சமூகமே நமக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் ஆகும். அவரை நம்பும்போது உண்மையான சமாதானமும் இளைப்பாறுதலும் அவர் தருவார். கர்த்தாவே, இன்று எங்கள் வாழ்க்கை பாதையில் உம்முடைய சமூகம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் சோர்வு கவலைகளில் எங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்ப கர்த்தருக்கு மகிமையுண்டவதாக ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்துடைய எல்லையை பெரிதாக்குங்கப்பா. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொண்டே ஜெபிக்கிறேன்ப்பா. அது இந்த காலையிலையும் வேலையாளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரம் உள்ளுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எல்லாம் எக்ஸாம் எழுத கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஒருவருடைய குடும்பத்தையும் கடல் பிரச்சனைகள் இல்லாதபடி பாதுகாத்து கொடுங்கப்பா. கடன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஆளுக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. இப்படி வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாது ஜெபிக்கிறப்பா. வியாதியிலிருந்து பிள்ளை தாங்கப்பா. ஆசீர்வாதம் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.